ஹலோ மை டியர் ட்ராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் ட்ராமா கிளம்ஸ். நேத்து நம்ம பார்த்த அந்த கிளாத் காட் டிராமாவோட பார்ட் 2 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் ஒரு ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு கரெக்டா நோட்டிஃபை ஆகும். சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா நம்ம ஹீரோயின் என்னையும் உங்க வேலையில சேர்த்துக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்பாங்களா. இப்ப அப்படியே அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோயின் ஜோயி பக்கத்துல தான் உட்காந்து பல கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க நம்ம சராங்கையும் வேலைக்கு எடுத்துட்டாங்க அப்படின்ட்டு. நம்ம சராங்க உட்காந்துக்கிட்டு நம்ம ஜோயி கிட்ட, நீங்க எத்தனை வருஷமா இந்த இடத்துல இருக்கீங்க, இந்த இடத்துல இருக்கப்ப உங்களுக்கு சாவே வராதா அப்படி இப்படின்ட்டு பல கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பா. நம்ம ஜோயியும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கா பொறுமையா ஆன்சர் பண்ணுவா. நாங்க இந்த இடத்துல 100 வருஷமா இருக்கோம். இந்த இடத்துல இருக்கிறப்ப எங்களுக்கு எதாவது ஆச்சுன்னா நாங்க மர்க்கையாதான், எங்களுக்கும் இந்த இடத்துல அடிபடும், சாவு வரக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அப்பயும் விடாம நம்ம சராங்க, ஓ அப்படியா, அப்போ உங்க மாஸ்டர் மாதிரியே உனக்கும் ஏதாவது மேஜிக் பவர் இருக்கா, நீயும் காடு தானே அப்படின்ட்டு நோய் கொஸ்டினா கேட்டுக்கிட்டு இருப்பாளா. இதனால கடுப்பாய் போன நம்ம ஜோயி, மாஸ்டர் இவ்வளவு எதுக்கு நீங்க வேலைக்கு எடுத்தீங்க, இவ தொல்லை தாங்க முடியல, தயவு செஞ்சு அனுப்பிச்சிருங்களே அப்படிங்கிற மாதிரி கெஞ்சுவானா. ஆனா நம்ம ஹீரோவா, நீ தானே ரொம்ப ஃபீல் பண்ணு, இந்த வேலையை தனியா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ட்டு, அதனாலதான் உனக்கு ஒரு அசிஸ்டன்ட் நான் செட் பண்ணிருக்கேன், என்ஜாய் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். நம்ம ஜோயியும், பாஸ் பழி வாங்கறதுக்கான நேரமா இது, என்னால இந்த அரக்கிற்கு கூட இருக்க முடியாது, தயவு செஞ்சு அனுப்பிச்சிருங்க அப்படிமா. ஆனா நம்ம ஹீரோ, இல்லடா அவ இங்கே இருக்கட்டும், எத்தனை நாள் தான் நான் ஓ மூஞ்சியவே பாத்துக்கிட்டு இருக்குது, ஒரு சேஞ்சுக்கு 2 அரக்கிற்குகளை நான் பாத்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்போ தெரியாம நம்ம சராங்கு அங்க இருந்து ஒரு காஸ்ட்லியான துணியை தெரியாம கிழிச்சிருவாங்க. இத பார்த்து நீ அசிஸ்டன்ட்டுக்கு, ஆஹா நம்மளுக்கு இவட வெளியான பிறகு ஒரு காரணம் கிடைச்சிருச்சு பாஸ், நீங்க ரொம்ப பொத்தி பொத்தி பாதுகாத்துக்கிட்டு இருந்தீங்களே அந்த இட்டாலியில இருந்து வாங்கிட்டு வந்த துணி, அதை இனிமேல் தூக்கி குப்பையில தான் போடணும், உங்க நியூ அசிஸ்டன்ட் அதை கிழிச்சிட்டா அப்படின்ட்டு இவன் போட்டு விட நம்ம ஓவனுக்கு ஷாக் ஆயிரும். அடி பாவி, அது எவ்வளவு பெரிய ஒரு ஆன்டிக் பீஸ்ன்னு தெரியுமா, உன்னெல்லாம் வேலைக்கு எடுத்தேன் பாரு, ஏன் தப்புதான், இப்பல இருந்து நீ ஃபயர்டு, இனிமேல் இந்த பக்கமே திரும்பி பார்க்காத, ஓடிரு அப்படிங்கிற மாதிரி விரட்டி விடுவான். அப்பன்னு பார்த்து கரெக்டா ஒரு கஸ்டமர் வருவானா, உடனே நம்ம சராங்க, பாஸ் நம்ம அப்புறமேல் சண்டை போட்டுக்குவோம், இப்ப அந்த கஸ்டமர் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு வேகமா அந்த கஸ்டமர் கிட்ட ஓடிடுவா. இப்ப அங்க போய் அந்த கஸ்டமர் கிட்ட, நான் சொன்ன மாதிரியே பழைய துணி எடுத்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி இப்ப நம்ம சராங் கேப்பா. ஆனா அந்த பையனா, அவன் ஒரு பொண்ணோட ட்ரெஸ் கொண்டு வந்திருப்பான். இத பார்த்துனே நம்ம ஜோயி, ஏன் நீ தெளிவா சொல்லலையா அவன் கிட்ட அப்படிங்கிற மாதிரி திட்டுவானா. அதுக்கு உடனே அந்த பையன், ஐயோ இல்லங்க அவங்க கரெக்டா தான் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு தான் புது ட்ரெஸ் தைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், அதுக்காக தான் நான் அவ ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோடனே நம்ம ஓவன், சரி அந்த ட்ரெஸ் எங்க கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்து இப்ப வழக்கம் போலதான் நம்ம ஹீரோ அந்த ட்ரெஸ் தொட்டு பாப்பானா. தொட்டு பார்த்தனையும் இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் எவ்வளவு பெயின்ல இருந்திருக்காங்க அப்படிங்கறதுல அவனுக்கு தெரிய வரும். இப்ப கடைசியா கூட அவன் இந்த பையன் வீட்டுக்கு வந்து, நம்ம பேசலாம், இதை நம்ம பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கத்தி கதவை தட்டுவா. ஆனா அவன் திறந்த படவே இருக்காதா. உடனே பாவம் அந்த பொண்ணு அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு போயிரும். சோ இதுலயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பையனுக்கும் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்ப இந்த துணியை தொட்டு பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு எல்லாம் ஃபீல் ஆயிருச்சா. அவன் அப்படியே அந்த பையன் கிட்ட, உங்க லவ் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, இனி நீ என்ன பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறேன்னு எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. இதை கேட்டோன்னே நம்ம சராங்க, என்னது அவங்க லவ் முடிய போதா, ஆனா இவன் என்கிட்ட அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்ட் பண்ணணும்னு சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவ ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அப்ப அந்த பையன் திருப்பி சொல்லுவா, ஆமா நீங்க சொல்றதான் கரெக்ட், எங்க லவ் கிட்டத்தட்ட முடிய போற நிலைமையிலதான் இருக்கு, ஆனா அதுக்குன்ட்டு எங்க லவ் ரொம்ப மோசமான லவ் எல்லாம் கிடையாதுங்க, ஸ்டார்டிங்ல எங்க லவ்வுமே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்துச்சு, ஆனா எப்ப பிரச்சனை வர ஆரம்பிச்சுன்னா நான் பல இடங்கள்ல வேலை தேடி அலைஞ்சேன், ஆனா எந்த இடத்துலயுமே எனக்கு வேலை ஒழுங்கா கிடைக்கவே இல்லை, இதனாலே நான் ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருந்தேன், ஆனா அப்பயுமே என் கேர்ள் ஃப்ரெண்டு என் பக்கத்துல இருந்துகிட்டு என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணி என்ன ஹாப்பியா தான் வச்சுக்க ட்ரை பண்ணா. சரி நம்ம பினான்சியலா ஸ்டேபிளா இருக்கணும்னு சொல்லி அடுத்து அவளும் வேலைக்கு ட்ரை பண்ணா, பட் ஆனா அவளுக்கு உடனே கிடைச்சிருச்சு, ஆனா அதை நினைச்சு ஹாப்பியா தான் இருக்கேன், பட் இருந்தாலும் இதனாலேயே எங்க லவ்க்குள்ள எது விரிசல் வந்துருமான்னு சொல்லி நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனா அப்பயும் என் கேர்ள் ஃப்ரெண்ட், நீ கவலையே படாதரா, நீ போன வாரம் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணல, அதுல கண்டிப்பா நீ செலக்ட் ஆயிருவ, நம்ம 2 பேரும் ஒன்னா இதே ஊர்லயே வேலை பார்க்க தான் போறோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப ஹோப் கொடுத்தா. பட் ஆனா என்ன, அதை பேசி கொஞ்ச நேரத்திலேயே நான் செலக்ட் ஆகலன்னு சொல்லி எனக்கு மெசேஜ் வந்துருச்சு. சோ அப்பயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் எங்க லவ்ல விதியே அகேன்ஸ்டா தான் இருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பா நானும் அவளும் ஒரே ஊர்ல ஒன்னா வேலை பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கறத நான் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனாலும் என் மனசுல ஓரமா ஒரு ஹோப் இருந்துச்சு, சரி இது எல்லாமே கரெக்ட் ஆயிரும் அப்படின்ட்டு. ஆனா நாட்கள் ஆக ஆக எனக்கு வேலை கிடைக்காம நான் ஒரு பக்கம் கவலையில இருந்தேன், இன்னொரு பக்கம் அவளால என் கூட ஒழுங்கா டைம் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியல, எப்ப பார்த்தாலும் வேலை ஓவர் டைம் அப்படின்ட்டு அவ லைஃப் ரொம்ப பிஸியா இன்னொரு ட்ராக்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் நான் நல்லா யோசித்து ஒரு முடிவெடுத்தேன், பாவம் என்னால எதுக்கு அவ்வளோ வாழ்க்கையில முன்னேற முடியாம கஷ்டப்படணும், எனக்கு ஏதோ ரொம்ப கெட்ட காலம், அதனாலதான் எனக்கு உருப்படியா ஒரு வேலை கூட நடக்க மாட்டேங்குது, இதுல நான் அவ கூட இருந்தா பாவம் என்னையும் சேர்த்து அவ தான் சமாளிக்கணும், அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்க வேணாம்னு சொல்லி நினைக்கிறேன். அதனாலதான் இப்ப நான் கொடுக்க போற கிஃப்ட் அவளுக்கு ஒரு ஃபேர்வெல் கிஃப்டா இருக்கணும், இதுக்கடுத்து அவ என்னையே நினைச்சு கஷ்டப்படாம புதுசா ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், அதுக்காக தான் இந்த கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி இங்க அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதெல்லாம் நம்ம ஜோயியும் நம்ம ஹீரோயினும் அப்படியே ரொம்ப ஆர்வமா உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம ஒவ்வொன்றுக்கு கடுப்பாயிரும், டக்குன்னு ஒரு லேம்ப தூக்கி அவங்க 3 பேர் உட்கார்ந்து இருக்க இடத்துல எரிஞ்சிருவான். எல்லாருக்கும் ஒரு செகண்ட்ல ஷாக் ஆயிரும். இப்ப நம்ம ஹீரோ அப்படி நடந்த அந்த இடத்துக்கு வந்து, உன் கதை ரொம்ப போரிங்கா இருக்கு, நீ நல்லா பேசுற, ஆனா நீ சொல்றதுலயே எனக்கு அந்த கதையில உள்ள அர்த்தம் நல்லா புரியுது, உங்க கதையில பிரச்சனை வேற எங்கேயுமே கிடையாது, உன்னோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல மட்டும்தான் இருக்கு, பிரச்சனையை நீ உன்கிட்ட வச்சுக்கிட்டு பிரேக்கப் பண்ணலாம்னு சொல்லி அந்த பொண்ணு
பொண்ணுகிட்ட போய் சொன்னா அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவா. இதுல நாங்க அந்த பொண்ணுக்காக ட்ரெஸ் தச்சு கொடுக்கணுமா? நாங்க ட்ரெஸ் தச்சு கொடுக்கறதே காயப்பட்டிருக்க மனசை கன்சோல் பண்றதுக்காக மட்டும்தான். இப்ப நீ சொல்ற மாதிரி உனக்காக நாங்க அவளுக்கு ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுத்தோம்னா அது இன்னும் அவளை ஹர்ட் பண்றதுதான் சமம். சோ அதனால உனக்கு நாங்க ட்ரெஸ் தச்சு தர மாட்டோம், நீ இப்ப வெளியே போலாம் அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டா நம்ம ஹீரோ சொல்லி அவன் அனுப்பிச்சு விட்டுருவான். இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த நம்ம சராங்குக்கு என்ன இவன் இப்படி பேசி விட்டுட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுப்பா இருக்குமா. உடனே ஸ்ட்ரைட்டா நம்ம ஓவன் கிட்டே போய் நீ என்னமோ பெருசா சொல்லுவ, மனசு கஷ்டப்பட்டு வரவங்களுக்கு ஆறுதலா நாங்க துணி தச்சு தருவோம்ட்டு, இப்ப நீ அந்த பையன் மனசை கஷ்டப்படுத்தி அனுப்பிச்சிருக்கே அது தப்பு இல்லையா அப்படின்ட்டு கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்காம நம்ம சராங்கு நம்ம ஓவனை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பாளா. உடனே அவன் நான் ஒரு கடவுள், கொஞ்சமான மரியாதை கொடுத்து பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா அதுக்கு நம்ம சராங்கா உன்னை பார்த்தா அப்படி தெரியல, நீ நடந்துக்கிறத பார்த்தாலும் அப்படி தெரியல, சோ உனக்கெல்லாம் இந்த பேச்சு போதும், சரி அந்த கதையெல்லாம் விடு, நீ இப்ப பண்ணது ரொம்ப பெரிய தப்பு, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் போனான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்களா. இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு இங்க பாருடா ஒரு ஹியூமன் கடவுளுக்கு அட்வைஸ் பண்றியா, சரி சொல்லு சொல்லு அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேட்பான். அதுக்கு உடனே நம்ம சராங்க கரெக்ட் தான், நீ கடவுள்ங்கிறனாலதான் உனக்கு சில விஷயங்கள் புரிய மாட்டேங்குது, சில இடங்கள்ல லவ்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லியே நம்ம அந்த லவ் விட்டு விலகிற மாதிரி இருக்கும், அது வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு அந்த இன்னொரு பர்சனை நம்ம ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும், ஆனா ரொம்ப யோசித்து பார்த்தா சில நேரங்கள்ல விட்டுட்டு போறது கூட நல்ல முடிவு மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ பேசிக்கிட்டு இருப்பாளா. இதை கேட்ட நம்ம ஹீரோ பரவாயில்லையே உனக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, ஆனா அப்படி இருந்தும் நீ 7 வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்த பையன் உன்னை விட்டு இன்னொரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் கூட உனக்கு தெரியாம போச்சே, அது எப்படி அப்படிங்கிற மாதிரி தெரியாதரமா அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுருவான். அப்புறம் என்ன உடனே நம்ம ஹீரோயின் மூஞ்சே அப்படியே ஃபியூஸ் போன பல்பு மாதிரி ஆயிருமா. அப்புறம் தான் பாவம் நம்ம ஹீரோக்கு அவன் என்ன சொன்னான் அப்படிங்கறதே ரியலைஸ் ஆகும். ஐயோ இல்ல சாரி தெரியாம சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அப்பாலஜைஸ் பண்ண வருவான். ஆனா நம்ம ஹீரோயினா நீ என்ன சொன்ன, இங்க இருக்கிற ஆயிரக்கணக்கான வேரோட மனசை நீ கன்சோல் பண்ணா மட்டும் தானே உன்னால திரும்பி ஹெவனுக்கு போக முடியும்னு சொல்லி சொன்னேன், இப்ப சொல்றேன் இந்த மாதிரி எமோஷன்லெஸ்ஸா இருக்கிற உன்னால உண்மையிலேயே ட்ரூவா 1000 பேரை கன்சோல் பண்ணிருக்கவே முடியாது, சோ எனக்கு தெரிஞ்சு உன்னால ஹெவனுக்கு போகவே முடியாது, நீ இந்த இடத்துலயே தான் வாழ்ந்து சாவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவமா வெளியே போயிருவா. அப்படியே கோவமா ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கப்பே நம்ம சராங்கு அவ லவ் பண்றப்ப எந்தெந்த விஷயத்துக்காகலாம் அவ பாய் ஃப்ரெண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கறதுல அப்படியே யோசிச்சு பார்த்துக்கிட்டே வேகமா நடந்து போய்கிட்டு இருப்பாளா. பாவம் இவ கெட்ட நேரமோ என்னமோ அப்படியே தடுக்கி கீழே விழுந்துருவா. அப்ப கரெக்டா அவ பக்கத்துல யாரோ வந்து நிப்பாங்க. சரி நம்ம கூட நம்ம ஹீரோ ஓவன் தான் அப்படின்னு சொல்லி நினைச்சா, ஆனா அந்த இடத்துக்கு வந்தது நம்ம அசிஸ்டன்ட் ஜோயி. அவன் அப்படியே நம்ம ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விடுவானா. இதை பார்த்தனையும் நம்ம சராங்கு நான் கீழே விழுவேன்னு சொல்லி நீ முன்னாடியே கணிச்சிருந்தியா என்ன, கரெக்டா பேண்டேடோட வந்து நிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு நம்ம ஜோயி சிரிச்சுக்கிட்டு இங்க நானாலா வரல, மாஸ்டர் தான், நீ கோமா வெளியே போன கண்டிப்பா உனக்கு ஏதாவது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி என்ன இங்க பேண்டேடோட அனுப்பிச்சு விட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னே நம்ம சராங்குக்கு பரவாயில்லையே என்ன கஷ்டமும் படுத்திட்டு எனக்காக யோசிக்கவும் செய்யறாரா உன்னோட மாஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நக்கலா கேப்பா. அதுக்கடுத்து நம்ம ஜோயி கேப்பான், சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் அவனுக்காக இவ்வளவு யோசித்து டென்ஷன் ஆற அப்படிங்கிற மாதிரி கேப்பானா. அப்ப நம்ம சராங் என்ன சொல்லுவானா, நீங்க எல்லாரும் அவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோட இருக்கான், பொசசிவா இருக்கான் அப்படிங்கறத மட்டும் தான் பாக்குறீங்க, ஆக்சுவலி ஹியூமனோட லவ் லைஃப்ல இது எல்லாமே சாதாரணம் தான், சில பல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கதான் செய்யும், ஆனா அதையும் தாண்டி யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க லவ் தான் சக்சஸ் ஆகும். எனக்கு என்னமோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தோணுச்சு, அதுக்காக தான் நான் மாஸ்டர் கிட்ட போய் பேசினேன், ஆனா கடைசியில மாஸ்டர் என்னையவே மூக்க உடைச்சு அணைச்சு விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. இதை கேட்டுன்னு ஜோயி சரி நீ தான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்படுறல, அப்ப என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, இப்ப வந்து அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ட்ரெஸ் தானே கொடுத்தான், என்ன கேட்டா இங்க உண்மையிலே அவனோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் தேவையே கிடையாது, இவனுக்கு தான் ஆறுதல் தேவை, சோ நம்ம அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு போய் நம்ம மாஸ்டர் கிட்ட கொடுப்போம், அடுத்து எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் அடுத்து அந்த பையனை மீட் பண்றதுக்காக போவாங்களா. அங்க போய் பார்த்தா அந்த பையன் எனக்கு இந்த ஊரு வேணாம், இந்த ஊர்ல இருக்க பொழப்பு வேண்டாம் அப்படின்ட்டு எல்லா திங்ஸையும் பேக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்ப அங்க போய் நம்ம சராங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, உங்களோட லவ் லைஃபுக்கு என்கிட்ட ஒரு பெர்ஃபெக்ட்டான சொல்யூஷன் இருக்கு, நீங்க உங்களோட துணியெல்லாம் கொடுங்க, நான் போய் அதனோட மாஸ்டர் கிட்ட கொடுக்குறேன், அவர் கண்டிப்பா உங்களை கன்சோல் பண்ற மாதிரி ஒரு ட்ரெஸ் தச்சு கொடுப்பாரு, அதுக்கடுத்து நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணுங்கிற எந்த அவசியமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் அழகா எடுத்து சொல்லுவாங்க. ஆனா அப்பயும் அந்த பக்கி என்னது எனக்கு கன்சோலேஷன் தேவையா, நீங்க இப்ப சொல்றதெல்லாம் பார்த்தா ஏதோ ஏமாலதான் முழு தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க பண்றது எல்லாம் இன்னும் எனக்கு கஷ்டம் தான் படுத்துது, சோ இந்த இடத்த விட்டு போங்க, நான் முடிவு பண்ணிட்டேன், எங்களுக்கு இது செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கிறதா 2 பேருக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோடனே நம்ம சராங்குக்கு இன்னும் கடுப்பாயிரும். அவங்க அப்படியே உடனே கடுப்புல நீ ஒரு சரியான லூசர்டா, அதனாலதான் உனக்கு எதுவுமே செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி வீம்புக்குனே கடுப்பேத்துற மாதிரி பேசுவாங்க. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அவன் என்ன ஓவரா பேசுற அப்படிங்கிற மாதிரி எகிரிட்டு வருவானா. ஆனா நம்ம சராங்கா பயப்படவே மாட்டாங்க. ஆமாண்டா நீ எவ்வளவு செல்ஃபிஷா நடந்துக்கிற, உனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி நீ பிரேக்கப் பண்ணணும்னு சொல்லி முடிவு எடுத்துட்ட, ஆனா இதனால அந்த பொண்ணு மனசு எவ்வளவு பாதிக்கும்னு சொல்லி நீ கொஞ்சமா யோசித்து பாத்தியா, சரி இவ்வளவு பேசுறியே இங்க போன் எடு அப்படின்ட்டு டக்குன்ட்டு அந்த பையனோட போன் எடுத்து நம்ம ஹீரோயின் பாப்பாளா. பார்த்தா அதுல எக்கச்சக்க மிஸ் கால்ஸ் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கொடுத்திருப்பா. இதை பார்த்து நம்ம சராங்க பாத்தியா இந்த மிஸ் கால்லே கண்டுபிடிச்சிடலாம்
நீ அவளை விட்டுட்டு போனா நிம்மதி, அவன் போயிட்டான் அப்படின்ட்டு அவன் கேர்ள் ஃபிரெண்ட் ரியாக்ட் பண்ண போறா. நீ இப்படி எடுக்கிற முடிவுனால அவ எவ்வளவு உடஞ்சு போவாங்கிறது உன்னால கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீ முட்டாள் கிடையாது. ஆனா தெரிஞ்சு நீ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னா நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கன்னு சொல்லி நீயே பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கத்திக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு உடனே அந்த பையன், ஆமாங்க நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட்னு வச்சுக்கோ, எனக்கு தான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அதுக்குன்னு இப்ப நீங்க சொல்ற மாதிரி நான் திரும்பி ஒரு வேலையும் இல்லாம அவ கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, என்னால அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்பானா. ஆனா இதுக்கு நம்ம சரங்கு கொஞ்சம் கூட யோசிக்காம, அவ உன்கிட்ட கேட்டாலாடா எனக்கு காசு வேணும், பெரிய பெரிய கார் வேணும், அழகழகான ஹேண்ட்பேக்ஸ் வேணும், இதெல்லாம் நீ வாங்கினா மட்டும்தான் நீ ஒரு பெர்ஃபெக்ட்டான பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி அவ என்னைக்கான உன்ட்ட சொன்னாலா? நீங்களா ஏதாவது ஒன்று யோசிக்க வேண்டியது, அதுக்கடுத்து நீங்களா ஒரு முடிவு எடுக்க வேண்டியது, கடைசியில அந்த ஆப்போசிட் பர்சன் ரொம்ப கஷ்டப்படணும். அப்படிதானே? நல்லா இருக்கடா அவங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி இவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி இவ பேசுறதுலாம் கொஞ்சம் நியாயமா தான் இருக்கும். அவனால பதிலுக்கு வேற எதுவுமே பேச முடியாதா. உடனே கோவத்துல, இது ஏ லைஃப், நீங்க தலையிடாதீங்க, எல்லாரும் இப்ப வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி விட்டுருவான். அடுத்து நம்ம ஹீரோ பாப்பா, இது வேலைக்காகாது, சரி அட்லீஸ்ட் சராங்குக்காக வந்துட்டு நம்ம எதான் பண்ணுவோம்ட்டு இப்போ இவனோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அங்க அவன் வீட்டுல தூங்கிக்கிட்டு இருந்த பையனை இப்போ இவங்க ஷாப்புக்கு கூட்டு வந்துருவான். அந்த பையன் எந்திரிச்சோன்னு ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் இருப்பான். இப்ப அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி வந்து, நீ பழசெல்லாம் மறந்துட்டு ஆனா உன் ட்ரெஸ் அதெல்லாம் மறக்காது, சோ இந்த ட்ரெஸ்ல என்னென்ன மெமரி இருக்குன்னு சொல்லி நம்ம பாப்போமா அப்படின்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை தொட்டு அதுல என்னென்ன மெமரி இருக்குன்ட்டு இப்ப அந்த பையனுக்கும் அதை விஷுவலா காட்டுவான். அதுல அப்படியே அவனும் அவன் கேர்ள் ஃபிரெண்டும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க அப்படிங்கிற எல்லா மெமரிஸும் வருமா. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் ஒரு நாள் இந்த ஜாபை பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் என்ன சொல்லுவான்னா, சப்போஸ் எனக்கு ஒழுங்கா வேலையே கிடைக்கல, ஆனா உனக்கு நல்ல வேலை கிடைச்சிருச்சுன்னா என்னை ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிட மாட்டேல, ஏன்னா நீ வேலை பார்க்க போற இடத்துல கண்டிப்பா என்னை விட நிறைய அழகான பொண்ணுங்க இருப்பாங்க, சோ எந்த காலத்திலயும் என்ன நீ விட்டுட்டே போயிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவ பிங்கி ப்ராமிஸ் எல்லாம் வாங்கியிருப்பா. ஆனா அதுக்கு அப்ப அந்த பையன் சிரிச்சுக்கிட்டே, ஏ லூசா, நீ உன்னை விட்டா எனக்கு யாரு இருக்கா, உனக்கு வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் சரி என்ன நடந்தாலும் நான் எப்பயுமே உன் கூடயே தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவன் அந்த பொண்ணுக்கு சொல்லியிருப்பான். இப்ப இதெல்லாம் தான் அப்படியே நம்ம ஹீரோ அந்த மெமரியில இருந்து விஷுவலா இவனுக்கு காமிச்சிருப்பானா. இப்ப இதெல்லாம் பார்த்த அந்த பையன், அன்னைக்கு நான் அவளுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன், அவளுக்கு வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நான் அவ கூடயே இருப்பேன்ட்டு, ஆனா இப்ப நிலைமை டோட்டலா மாறிடுச்சு, நான் தான் இங்க வேலையே இல்லாம இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சோகமா சொல்லுவானா. அப்ப நம்ம ஓவன் கேட்பான், அப்ப அவளுக்கு வேலை கிடைச்சதுல உனக்கு சுத்தமா சந்தோஷமே இல்லையா அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பையன், சேச்சே நீங்க சொல்ற மாதிரிலாம் கிடையாது, அவளுக்கு வேலை கிடைச்சதுல எனக்கு சந்தோஷம் தான், ஆனா எனக்கு சுத்தமா இப்ப வேலையே இல்ல, இப்ப ஏதோ நான் அவளுக்கு ஒரு பேர்டனா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது, அதனாலதான் அவளை விட்டு நான் விலகிறது அவளுக்கு நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவானா. இதெல்லாம் கேட்ட நம்ம ஓவர், ஓ நீ அப்படி நினைக்கிறியா, ஆனா உண்மையிலேயே உன்னோட கேர்ள் ஃபிரெண்டோட சிச்சுவேஷன் என்னன்ட்டு உனக்கு ஃபுல்லா தெரியுமா அப்படின்ட்டு இப்ப அடுத்த ஒரு விஷயம் ஒன்று போட்டு காட்டுவான். அதுல பாவம் இவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஆபீஸ்ல எப்படிலாம் அசிங்கப்படுறா, அவளுக்கு எவ்வளவு ஒர்க் ப்ரெஷர் இருக்கு, அதனால அவ எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கா, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து அவ கொஞ்சம் வெளியே வரணுங்கிறக்காக அவ பாய் ஃபிரெண்ட் அவ எவ்வளவு மிஸ் பண்றா, அவ பாய் ஃபிரெண்ட் எவ்வளவு அவ பக்கத்துல இருக்கணும்னு சொல்லி அவ ஆசைப்படுறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே விஷுவலா இப்ப நம்ம ஹீரோ இவனுக்கு காட்டுவானா. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்த அந்த பையன் இப்ப டக்குன்ட்டு இந்த இடத்தை விட்டு அப்படி ஓடி அவன் கேர்ள் ஃபிரெண்ட பார்க்க தான் போவான். இப்ப அங்க போய் அவ வீட்டு கதவை நல்லா டங்கு டங்குன்னு தட்டி, எனக்கு புரியுது நான் பண்ணது மட்டும்தான் தப்பு, நான் என்ன பத்தி மட்டும்தான் யோசித்தேன், உன்னோட நிலைமையில இருந்து நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, நான் இத்தனை நாள் வரைக்கும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் உன் லைஃப் ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நான் தான் உனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கேன் அப்படின்ட்டு, ஆனா இப்பதான் எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சிச்சு, நீ ஹாப்பியா இருந்தாலும் சரி சேடா இருந்தாலும் சரி ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தாலும் சரி உனக்கு எப்பயுமே நான் பக்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபுல் தாட்டா இருந்துச்சு, சாரி இத்தனை நாள் எனக்கு இது தெரியாம போச்சு, என்ன மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி கதருவான். அதுக்கடுத்து என்ன, அந்த பொண்ணு அப்படியே கதை ஓபன் பண்ணிட்டு, இப்ப ஏன்ட்டு உனக்கு எனக்கு உண்மையிலே என்ன வேணுங்கிறது புரிஞ்சிச்சு, எனக்கு வேணுங்கிறது எல்லாம் நீ என் கூட எப்பயுமே கடைசி வரைக்கும் இருக்கணுங்கிறது மட்டும்தான் அப்படின்ட்டு இப்ப ஹாப்பியா வந்து ஹக் பண்ணிக்குவாளா. அப்புறம் என்ன, நம்ம ஹீரோயின் ஆசைப்பட்டது நடந்துருச்சு. சோ இந்த கப்புள்ஸும் ஒண்ணு சேர்ந்து இவங்க மனசு இப்ப ஆறுதல் அடைஞ்சிருச்சு. அடுத்து அப்படியே ஒரு 4 நாள் கழிச்சு இந்த 2 கப்புள்ஸும் நம்ம ஹீரோவோட கடைக்கு தான் வருவாங்க. அங்க வந்து, சார் நீங்க செஞ்சு கொடுத்த ட்ரெஸ் எனக்கு செம லக்கு, இன்னைக்கு ஒரு இன்டர்வியூக்கு போட்டு போனேன், அப்புறம் என்ன நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சிருச்சு, இனிமேல் நான் என் கேர்ள் ஃபிரெண்ட் கூட சந்தோஷமா இருப்பேன், எல்லாரும் சொல்றது கரெக்ட் தான், உங்க ஷாப்ல வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணி போட்டாவே போதும், நம்ம என்ன ஆசைப்படுறோமோ அது 100% கன்ஃபார்மா நடந்துரும் அப்படின்ட்டு சந்தோஷமா இப்ப அந்த 2 கப்புளும் அங்க இருந்து கிளம்பிடுவாங்களா. அடுத்து இப்ப அவங்க எல்லாம் போன கடுத்து நம்ம ஹீரோயின் நம்ம ஓவன் கிட்ட தான் கேட்பாங்க, இதெல்லாம் ஓ வேலை தானே, அந்த பையன் என்கிட்ட சொன்னா அவனுக்கு ஏதோ ஒரு கனவு வந்துச்சான், நம்ம கடையில உட்காந்து அவனோட பழைய மெமரிஸ் எல்லாம் அவனே விஷுவலா பார்த்ததாகவும், அது மட்டும் இல்லாம அவன் கேர்ள் ஃபிரெண்ட் எவ்வளவு கஷ்டப்பட்டா அப்படிங்கறதையும் அவன் விஷுவலா பார்த்ததா சொன்னான், அவனை பொறுத்த வரைக்கும் அது கனவு தான், ஆனா எனக்கு நல்லா தெரியும் இதெல்லாம் உங்க வேலை தானே அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாளா. அதுக்கு நம்ம ஓவன் பொசுக்குன்ட்டு இதெல்லாம் உனக்காக தான் அப்படின்றவா. பாவம் நம்ம ஹீரோயினுக்கே லைட்டா ஷாக் ஆகும். அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நான் உன்கிட்ட கொஞ்சம் ஹார்ஷா தான் பேசிட்டேன், அதனால சாரி, நீ சொன்னதும் கரெக்ட் தான், எனக்கு இந்த ஹியூமன்ஸோட சில பல எமோஷன்ஸ் எல்லாம் புரிய மாட்டேங்குது, சோ நீ என் கூடயே இருந்து எனக்கு அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கத்து கொடுக்குறியா, அப்பதான் நான் எல்லாரையும் கன்சோல் பண்றதுக்கு எனக்கு யூஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவா. அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஓகே ஓகே, ஆனா ஒரு சின்ன கண்டிஷன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா இனிமேல் நான் உங்ககிட்ட ரொம்ப மரியாதை கொடுத்துலாம் பேச மாட்டேன், சும்மா வா போ அப்படின்னு தான் பேசுவேன், ஏன்னா ரொம்ப மரியாதை கொடுத்து பேசுறப்ப நம்மளுக்குள்ள ஏதோ ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு அது பிடிக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவா. இதெல்லாம் கேட்கிறப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி லைட்டா பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும். அடுத்து அப்படியே இங்க சீன் கட் பண்ணி நம்மளுக்கு இப்ப புதுசா ஒரு கேரக்டர் தான் காட்டுவாங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு ஆக்ட்ரஸ், இந்த பொண்ணு
பேரு ஜீஷு. இப்ப இந்த பொண்ணு அப்படியே ஒரு டைரக்டர் கிட்ட அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்க லைன்லாம் அப்படியே ரொம்ப எமோஷனலா படிச்சு காமிச்சுட்டு இருப்பாளா. அதை பார்த்து அந்த டைரக்டர், வாவ் நீ சூப்பரா பண்ணிட்டமா, அது மட்டும் இல்ல இன்னைக்கு உன் ஃபேஸ் செம அழகா இருக்கு, இதே மாதிரி நீ ஸ்கிரீன்ல தெரிஞ்சாவே போதும், எல்லாமே பக்கா பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு பாவம் அந்த ஜீஷு ஆக்ட்ரஸ்க்கு ஒரு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் திரும்பி கேட்பா, சரி இப்ப நான் பண்ண பெர்ஃபார்மன்ஸ் ஓகேவா, இல்ல அதுல இன்னும் கொஞ்சம் எமோஷன்ஸ் ஆட் பண்ணணுமா அப்படின்ட்டு. ஆனா அதுக்கு அந்த டைரக்டரா, சேச்சே நீ அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாமா, இப்படி ஒரு ஸ்டன்னிங்கான பியூட்டி இருக்கிறப்ப வேற எதையாண்டு யோசிக்க தோணுமா, நீ அதெல்லாம் ஒண்ணும் யோசிக்க வேண்டாம், நீ இந்த படத்துல நடிச்சாவே இந்த படம் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். அடுத்து அந்த பொண்ணோட மேனேஜர், சரி நீ போய் கார்ல வெயிட் பண்ணு, நான் இவர்கிட்ட சேலரியை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு உன்னை வந்து பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் அனுப்பிச்சு விடுமா. இப்ப அப்படியே வெளியே போன அந்த ஜீஷு பண்ணு செம கடுப்பா அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை அப்படியே கிழிச்சு போடும். இதுலயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லாரும் இவளோட அழகை மட்டும் தான் பாக்குறாங்க, இவளுக்குள்ள இருக்கிற திறமையை யாருமே இன்னும் ஒழுங்கா ரெகக்னைஸ் பண்ணல அப்படிங்கிறது. அடுத்து இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட ஷாப்ல தான் காட்டுவாங்களா. அங்க இப்ப நம்ம சராங்க புதுசா ஒரு ட்ரெஸ் டிசைன் பண்ணி இது எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து காமிச்சுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஓவனா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வேணும், இதெல்லாம் செட் ஆகாது, வேற வரைஞ்சிட்டு வா அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சு விடுவான். ஆனா அப்போ அவன் ட்ரெஸ்ஸுக்கு மேல ஏதோ ஒரு இலை இருக்குமா, உங்க ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஏதோ இலை இருக்கு, நான் எடுத்து விடுறேன் அப்படின்ட்டு ரொம்ப க்ளோஸா வருவா நம்ம சராங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோவோட மூஞ்ச பாக்கணுமே, பாவம் அவனுக்கு அவ்வளவு பிளஷிங் மூமெண்ட்ஸா இருக்கும். அப்படியே அவன் ஹார்ட் பீட்டே டப்பு 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 இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். கரெக்டா இன்னாரன்னு பார்த்து அந்த அசிஸ்டன்ட் ஜோயி வந்துருவான். அவன் வந்து, பாஸ் இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பாவம் போல முழிச்சுக்கிட்டே கேட்பானா. உடனே நம்ம ஹீரோ, டே 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 நீ வேர்ட்டுக்கு தான் தப்பு கணக்கு போட்டுறாத, நீ நினைக்கிற மாதிரிலாம் இங்க ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவானா. அதுக்கு உடனே நம்ம சராங்க, ஆமா நானும் இவனும் சும்மா அந்த ட்ரெஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அவனும் சொல்லுவாளா. ஆனா இதை கேட்ட ஜோயி, என்ன நீ வாட்டுக்கு மாஸ்டர் அவன் இவன் சொல்லிக்கிட்டு இருக்க, மரியாதை கொடுத்து பேசு அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அவன் கத்துவானா. அதுக்கு உடனே நம்ம சராங்க அந்த ஜோயியை பார்த்து, டே அடங்குடா, உங்க மாஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பெர்மிஷன் வாங்கிட்டேன், இன்னையில இருந்து நான் அவன் இவன் தான் கூப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிஹேவ் பண்ணிக்குவாளா. உடனே இதை பார்த்து ஜோயி, மாஸ்டர் நான் உங்க கூட எத்தனை வருஷமா இருக்கேன், பல ஆயிரம் வருஷங்களா இருக்கேன், அது மட்டும் இல்லாம இந்த எர்த்துல உங்க கூட வந்து 100 வருஷமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா நான் என்னைக்கான்ட்டு உங்க பேர் சொல்லி கூப்பிட்டுருக்கேனா, ஆனா பாருங்க நீங்க நேத்து வந்தவளுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, இவ்வளவு இடம் கொடுக்குறீங்க, இதெல்லாம் சரியே இல்ல, போங்க நான் கோவமா இந்த வேலையை விட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி கவலையா போவானா. அப்ப ஆப்போசிட்ல ஒரு புது கிளைண்ட் வருவாங்க. அது யாருன்னா வேற யாருமே இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஜீசுன்னு சொல்லி ஒரு ஆக்ட்ரஸ பார்த்தோம்ல, அந்த பொண்ணுதான். அவளை பார்த்தனையும் நம்ம ஜோயி அப்படியே பல்ல இடிச்சுக்கிட்டு, மாஸ்டர் நான் வேலையை விட்டுலாம் போல, இந்த கிளைண்ட் அட்டன் பண்ணிட்டு அப்புறமே நான் போறேன் அப்படின்பா. அடுத்து இப்ப அந்த ஜீஷு இங்க வந்து ட்ரெஸ் டிசைன் பண்ணி போட்டுக்கிட்டா நம்ம ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கும்னு சொல்லி சொல்றாங்க, அதுக்காக தான் வந்தேன், இந்தாங்க என்னோட பழைய ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி இப்ப அவ போட்டிருந்த ட்ரெஸ் கொடுப்பாளா. வழக்கம் போலதான் இப்ப அதை தொட்டு பார்த்தனையும் நம்ம ஹீரோக்கு இவ வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது லைட்டா ஃபீல் ஆகும். அதுல கடைசி என்ன ஆயிருக்கும்னா, இவ தனியா இண்டிபெண்டா ஒரு மூவி பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பா. அதாவது என்னன்னா வெறும் ஹீரோயினுக்கு மட்டும் மெயின் ரோல் இருக்கிற மாதிரி, அதுல ஹீரோல யாரும் இருக்க மாட்டாங்க. இத பத்தி ஒரு டைரக்டர் வந்து இவளோட மேனேஜர் கிட்ட பேசியிருப்பானா. ஆனா அதுக்கு அந்த மேனேஜரா, அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, இப்படிப்பட்ட ஒரு மூவி இருந்துச்சுன்னா இவ ஸ்கோப்பே குறைஞ்சிரும், சோ இதுலலாம் நாங்க இவளை நடிக்க விடவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் மேனேஜர் கண்ட்ரோல் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. ஆக்சுவலி அவங்க கண்ட்ரிலாம் அப்படித்தானே, சுயமால எந்த டிசிஷன் எடுக்க முடியாது, இவங்க எந்த கம்பெனி கீழே இருக்கிறாங்களோ அந்த கம்பெனி சொல்ற மாதிரி தான் இந்த ஆக்டரும் ஆக்டர்ஸும் எல்லா முடிவும் எடுக்கணும். பாவம் நம்ம ஜீஷுக்கு இதுவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும், தன்னோட டேலண்ட காட்டவே முடியலையே, எல்லாரும் தன்னோட அழகுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ட்டு அவ பாவம் உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருப்பா. இப்ப இதெல்லாம் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ண நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஜீஷு கிட்ட வந்து, இப்ப நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போற ட்ரெஸ்ஸை நீங்க எந்த டைரக்டரோட ஆடிஷனுக்காக போட போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. அதுக்கு அந்த ஜீஷு பண்ணும், பெக்குங்கிற ஒரு டைரக்டரோட படத்துக்காக தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம சொல்லுவாளா. இதுல நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிருவான், சரி இவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாம தான் அடுத்து பண்ண போற ஆடிஷனுக்கு இவ போறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ உடனே அவளை கஷ்டப்படுத்துற மாதிரி, உங்களுக்கு இஷ்டமே இல்ல அப்புறம் எதுக்கு அந்த ஆடிஷனுக்காக போறீங்க, பணத்துக்காகவா இல்ல உங்க ஃபேமுக்காகவா, ஏன் உங்களுக்கு பிடிச்ச டைரக்டர் கிட்ட போய் நீங்க ஆசைப்படுற மாதிரி படத்தை உங்களால பண்ண முடியல, நீங்க இவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கீங்க தானே, உங்களோட ஆசைக்காக உங்களால ஒரு தடவை கூட நிக்க முடியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி தான் பேசுவான். இதெல்லாம் கேட்ட நம்ம சராங்க, ஹே உனக்கு எத்தனை தடவை சொல்லி கொடுத்துருக்கேன், கொஞ்சம் கஸ்டமர்ஸ் கிட்ட பொலைட்டா பேசுடா, இப்பெல்லாம் எடுத்தோம் கௌத்தம் பேசாத அப்படின்ட்டு அவ ஒரு பக்கம் மிரட்டிக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஓவன் இப்படி ஹார்ஷா பேசுறக்கும் சில பல ரீசன்ஸ் இருக்கு, அது நம்மளுக்கு கடைசியா தெரியும். இதை கேட்டு கடுப்பான அந்த ஜீஷு அப்படியே இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, சரி இவ்வளவு பேசுறியே, இப்போ நீ இங்க ட்ரெஸ் டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்க, உனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிச்சுதான் போய் செய்யறியா இல்ல வேற வழி இல்ல நம்ம வாழ்றதுக்காக இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கறக்காக செய்யறியா அப்படின்ட்டு கேட்பாளா. இந்த கேள்வியை இவ கேட்டோனுமே நம்ம ஹீரோக்கு அப்படி பழசெல்லாம் ஞாபகம் வரும். 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கடவுளோட ராணி இவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்ததா நீங்க நினைச்சிருப்பாங்க, அது இப்ப அப்படி நம்ம ஹீரோட மைண்டுக்கு வருமா. உடனே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி அமைதியா இருப்பானா. இதை பார்த்து அந்த ஜீஷு பொண்ணு, பாத்தியா உன்கிட்ட பதில் இல்ல, அதே மாதிரிதான் எனக்கும், எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது முக்கியம் இல்ல, சுத்தி இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கணும், அப்பதான் நான் இந்த உலகத்துல வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டனையும் நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசே கஷ்டமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா உண்மையிலேயே இந்த வேலை இவனுக்கு பிடிச்சு செய்யறானா இல்ல அந்த பனிஷ்மெண்ட்னால செய்யறானா அப்படிங்கிறது பாவம் அவனுக்கே எனக்கு கிளியரா தெரியல. அப்படியே இதே இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ இந்த ஜீஷு பொண்ணுக்காக ட்ரெஸ் தச்சு கொடுப்பானா மாட்டானா, இதுல உண்மையிலேயே
உண்மையிலேயே அவன் மனசுக்குள்ள என்னதான் இருக்கு, இந்த வேலையை பிடிச்சு செய்யறானா பிடிக்காம செய்யறானா அப்படிங்கிற எல்லா கேள்விக்கும் நாளைக்கு வீடியோல நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு நான் போட போற வீடியோ கரெக்டா உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ ஓகே கைஸ், நாளைக்கு வீடியோல உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் பாய்.